தமிழகத்தில் வரும் 30ஆம் தேதி முதல் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வெப்பக்குறைவு காரணமாகவும் மேலடுக்கு காற்றில் ஏற்பட்டுள்ள முறிவினாலும் தற்போது லெகர் புயல் வலுவிழந்து ஆழ்ந்த தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வியாழனன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மசூலிப்பட்டினத்திற்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த லெகர் புயல் பிற்பகல் கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் நிலவி வரும் லெகர் என்ற பெயரிடப்பட்ட புயலானது வலுவிழந்துள்ளது. இதற்கு காரணம் கடலினுடைய வெப்பம் குறைவாக இருப்பதாலும் மேலடுக்கிலே காற்று முறிவு இருப்பதாலும் இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்துள்ளது. இன்று காலை 8:30 மணி அளவிலே மசூலிப்பட்டினம் அருகே 80 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இன்று மதியம் மசூலிப்பட்டினம் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் வரும் 30ஆம் தேதி சனிக்கிழமை இரவு முதல் கணினியின் கணிப்புப்படி தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர மாவட்டங்களில் தொடர் மழை வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். கணினி சார்ந்த கணிப்பின் அடிப்படையிலே வரும் 30ஆம் தேதி இரவு முதல் கடலோர மாவட்டங்களில் ஒரு தொடர் மழை தொடங்கும் என்று தெரிகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.